எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய வேணும். அப்பதான் வந்து சொல்ல வேண்டிய டாப் பாயிண்ட்ஸும் நான் கிளியரா கன்வே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இவங்களா வந்து இன்னொருத்தருக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பயணத்தில் இன்றைக்கி நான் எந்த ஒரு ட்ராவல் விலாகும் போடலை. இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸோ இல்லை மற்ற பாயிண்ட்ஸை பேசுகிறதுக்காக நான் வந்து பண்ணுற ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தே இருப்பீங்க. பெங்களூர் மெஜஸ்டிக் ஏரியா பார்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நான் ஒரு கேஷுவலாக தெரிஞ்ச விஷயம் இன்னும் தமிழ் பீப்புளுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ ஒரு ரீச் வரும்னு எனக்கு நான் கண்டிப்பாக கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. இப்போதைக்கு 2,70,000 வியூஸ் க்ராஸ் ஆகிருக்கு. 500+ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 3.5K லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எதுவுமே நான் எதிர்பார்க்காம வந்தது. ஸோ இதுக்காக இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் 3 பாயிண்ட்ஸ் மெயினாக நான் பேச போகிறேன். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோஸு. எனக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து 99.99% வந்து எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி யாருமே வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணலை. நான் இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நான் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பேர் வந்து எனக்கு அப்ரிஷியேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெருசாக இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் எல்லாமே டைப் பண்ணி எனக்கு எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. என்னை வந்து சிங்க பெண்ணு அப்படி எல்லாம் கூப்பிட்ருக்கீங்க. போல்ட் லேடி, பிரேவ் கேர்ள் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுக்கும்னு சொல்லி. நிஜமாலுமே நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ ஒரு சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணுற பாருங்கள். நிஜமாலுமே இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக நான் கன்வே பண்ணேனா இல்லையா அப்படின்னு. பட் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது நான் 100% கரெக்டாக தான் கன்வே பண்ணியிருக்கேன். என்ன சொல்லணுமோ எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக போய் இது ரீச் ஆகிருக்கு. ஏன்னா என்னோட பாயிண்டில் நான் அந்த வீடியோ எந்த மீனிங்கில் நான் பண்ணியிருக்கேனோ நீங்களும் அதே தான் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா நான் கரெக்டாக தான் அது கன்வே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. எங்கேயுமே நான் மிஸ்கைடோ மிஸ்யூஸோ பண்ணலை அந்த டாபிக் பற்றி. அண்ட் எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கு இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவிட்டிக்காக ரொம்ப ரொம்ப ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா மேல்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா ஜென்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பொண்ணை இந்த வீடியோ பண்ணும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வருமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் நோ, 99.99% வந்து எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு. அவேர்னஸ் வீடியோ பண்ண அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். அது வந்து அப்படியே ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவேர்னஸ் வீடியோவுக்காக. அண்ட் நல்லா குட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாரோட கமெண்ட்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணணும்னாக்கா நான் 500 கமெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அது முடியாதனால ஒரு சில ரேண்டமாக ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே வந்து வேறு பெரிய வார்த்தை ஏதாவது இருந்தால் ப்ளீஸ், யூ டிசர்வ் திஸ் ஆல் கிராட்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பேர் ஒரு 500 கமெண்ட்ஸில் வந்து ஒரு 5-6 கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுனாக்கா, கர்நாடகானா இப்படி தான், மெயினாக பெங்களூர்னா இப்படி தான், பெங்களூரே வந்து அந்த மாதிரி ஏரியா, பெங்களூரில் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ பெங்களூரில் இதெல்லாம் காமன் அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸுக்கு வந்து ஒரு பேட் நேம் பேட் இம்ப்ரெஷனும் வர மாதிரி போர்ட்ரே ஆகுற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் நிஜமாலுமே சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். பெங்களூர்னா இங்கே கன்னடா பீப்புளை வந்து தேடனா தான் கன்னடா பீப்புளே கிடைப்பாங்க ஒரு சில பேர் மெயின் பெங்களூர் சிட்டியில். அப்படின்னா அடுத்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இவ்வளோ பேர் வந்து அதிகமாக வேறு சிட்டிலேருந்து வந்து இங்கே வேலைக்காக வந்தோ இல்லை செட்டில் ஆகிட்டோ இங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி இது வந்து சேஃப் சிட்டி தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து
பெங்களூர்ல ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு. மொத்தம் பெங்களூரை இப்படின்னு நான் சொல்லலை. அந்த வீடியோ நீங்கள் இன்னொரு வாட்டி வேணும்னா பாருங்க. நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த மெஜஸ்டிக்ல மட்டும், அதுவும் அந்த மெஜஸ்டிக்ல கூட மொத்தம் இடம்னு சொல்லலை, ஒரு 2-3 இடம் இருக்கு. அதில் நான் காமிச்சது ஒரு பாயிண்ட். ஸோ பெங்களூர் மொத்தமாகவே இப்படி கிடையாது. பெங்களூர் ரொம்ப சேஃப் சிட்டி. அதனால தான் வேறு வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து தனியாக பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க டைரெக்டாக எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்து இங்கே பிஜிலெல்லாம் தங்கி ஜாப் பண்ணிட்டு சேஃபாக இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நடக்கும். பெங்களூரில் மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ஸ்டேட்ஸில் கம்பேர் பண்ணால் பெங்களூர் நிறையாவே ரொம்பவே ஃப்ரீடமும் இருக்குது, சேஃபும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பெங்களூரில் இருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதில் டிபெண்ட் ஆகிருக்கும். அதை விட்டு பெங்களூரோ இல்லை இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பீப்புளோ இல்லை போலீஸ்காரங்களோ இது சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கினீங்கனாக்கா ஆந்திராவில் இல்லையா, கேரளாவில் இல்லையா, ஹைதராபாத்தில் இல்லையா, இல்லை டெல்லியில் இல்லையா, மும்பையில் இல்லையா, கோல்கத்தாவில் இல்லையா, ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? ஸோ சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சென்னையில் கோயம்பேடு ஏரியாவில் கூட இந்த மாதிரி இருக்குது, அதை பற்றி கூட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஏரியா நான் போகாததுனால நான் வந்து வீடியோ பண்ணலை. நான் இருக்கிறது பெங்களூர், அதனால பெங்களூரில் இருக்கிறது மட்டும்தான் என்னால் காமிக்க முடியும். நான் காமிச்சிருக்கேன். ஃப்யூச்சரில் வேறு ஸ்டேட்ஸுக்கு போனால் அங்கே இருக்கிறது கூட நான் காமிப்பேன். அப்பயாச்சும் உங்களுக்கு புரியும், இது எல்லா இடத்துலையும் இருக்குது, நாட் ஓன்லி இன் பெங்களூர். ஓகே, ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த நான் வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். அதுக்காக வந்து இந்த பெங்களூர் வந்து ஒரு சேஃப் இல்லை, இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி ராங்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்கள் ஊரில் இல்லையா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஊர்லேயே இல்லையா? ஸோ சென்னையில் இல்லையா, இல்லை வேறு ஸ்டேட்ஸில் இல்லையா, எங்கே இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இது வந்து நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி நான் தப்பாக எதுவும் சொல்லலை. அது தப்புன்னு கூட நான் சொல்லலை. ஏன்னா அது வந்து லீகல், அவங்களோட சாய்ஸ், அவங்களோட பர்சனல் சாய்ஸ். அஃபிஷியலி கூட அது வந்து லீகல் தான். ஸோ அது வந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மெயின் பாயிண்ட் என்னன்னாக்கா, அங்கே நடக்கிறது இந்த பிஸ்னஸ் பேரை சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அடித்து ராபரி பண்ணுவாங்க, ஸோ ஏமாற்றுவாங்க அவங்கள வந்து. இதெல்லாமே வந்து என்னுடைய சொந்தமாக நான் சொல்லலை. நிறையா நியூஸு, மீடியா அண்ட் யூடியூபர்ஸ், கன்னடாவில் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்து அங்கே பிரச்சனை ஆயிட்டு ரொம்பவே குறைச்சதுக்கு அப்புறமா தான் நானும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அங்கே ஒரு 19 years ஓல்டு பாய் ஏதோ ஒரு கர்நாடகா வில்லேஜ் சைட்லேருந்து வந்து ஒரு வேலைக்காகவோ எதுக்காகவோ வந்திருக்கான். 19 years ஓல்டு பாய். அவனை வந்து மெஜஸ்டிக்கில் இவங்க வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணப்போ அவனும் அந்த வில்லேஜ்லேருந்து வந்ததுனால இங்கே அவ்வளோவா எதுவும் தெரியாததுனால அவனும் நம்பி போயிருக்கான். போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவனை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கேங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை நல்லா அடித்து அவங்க ஃபோன்பே ஜிபேல இருக்கிற பணம்லாம் எடுத்துக்கிட்டு அவன் கையில் ஒரே ஒரு ரிங் இருந்துச்சு. அந்த ரிங்கு எடுத்துக்கின்னு அவங்க பர்ஸில் இருக்கிற மணி எல்லாமே ராபரி பண்ணிவிட்டு அவனை அடித்து விரத்துட்டாங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணணும், எங்கே போகணும், பணம் இல்லை, ஃபோன் கூட எடுத்துக்கினாங்க அவங்ககிட்ட இருந்து. ஸோ ஃபோன் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் பார்த்து என்னான்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து நியூஸ் சேனல் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த டாபிக் பற்றி ஒரு சில வீடியோஸ் எல்லாமே பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்பவே குறைஞ்சி இந்த இப்போ நடக்கிறது இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது தனியாக வந்தால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். தவிர இது வந்து தப்பான வேலை, இந்த பொண்ணுங்க வந்து தப்பானவங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை. அது என்னோட ஒப்பீனியன்னு கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸோ அவங்களுக்கு தேவையோ அவங்க பண்ணுறாங்க, அதுவும் லீகல். பட் என்ன அவங்க பண்ணுற மிஸ்டேக்குனாக்கா அது வந்து லீகல் தான், பட் அது வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்கணும். பப்ளிக் ஏரியாவில் பண்ணக்கூடாது, பப்ளிக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ
அவங்க வந்து ப்ரைவேட்டாக ஒரு பிளேஸ் வச்சுட்டு அது ஸ்மூத்தாக கொண்டு போகாமல் கொஞ்சம் ராபரி அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் க்ரைம்ஸ் எல்லாம் நடந்து அந்த மாதிரி ஒரு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு அந்த பிஸ்னஸ். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒன்று வந்து பெங்களூரில் மட்டுமே இது நடக்கலை, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது, உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஊரில் கூட இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பிஸ்னஸ் பற்றியோ இந்த பொண்ணுங்களை பற்றியோ நான் எங்கேயுமே தப்பாக பேசல, அது என்னோட ஒப்பீனியன் கூட கிடையாது. அந்த பிஸ்னஸ் பேரை சொல்லி அவங்க பண்ணுற வேற ஒரு கிரைம் பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதுதான் இது கிளியர் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் வந்து எனக்கு வந்த 500+ கமெண்ட்ஸில் 99.99% எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதில் மேக்ஸிமம் நான் தேடினா ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமாக வியர்டாக இருக்குது. ஸோ அந்த காமெண்ட்ஸில் என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு கமெண்ட் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இவர் வந்து அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய வேணும், அப்போதான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிங் கமெண்ட் ஓப்பனாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒப்பீனியன். எனக்கு ஒரு நிமிஷம் அந்த டைம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நான் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன், திடீர்னு ஃபோன் பார்த்தப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களோட கமெண்ட் வந்துச்சு. நான் டக்குன்னு பிளாங்க் ஆகிட்டு அவங்க எதிரில் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த டாபிக் கூட மறந்து நான் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா கிளியராக எடுத்து பார்த்தேனாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் யாரப்பா இந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவரோட ஐடி ஓப்பன் பண்ணி அவங்க இதில் போய் பார்த்தா ஏதோ ஒரு வாட்டர் கேன் தூக்குற ஒரு வீடியோ இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான பீப்புள் கூட நம்ம சொசைட்டியில் இருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய இருந்தால் அப்போ குறைச்சி கம்மியாக இருந்தால் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கிற ஒரு ஆள் உங்கள் சொசைட்டிக்குள்ளே உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் கொலீக்ஸ் கூட இருக்காங்கனாக்கா எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான, அதுவும் அவ்வளோ தைரியமாக அந்த கமெண்ட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக போஸ்ட் பண்ணுறாங்க. இதுவே ஒரு கமெண்ட்டு ஒரு செலிப்ரிட்டி போட்டிருந்தா இப்போதைக்கு எவ்வளோ ஆயிருக்கும், எவ்வளோலாம் நடந்திருக்கும், அவங்கள விட்டுருப்பாங்களா? ஸோ நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணுங்களை மூஞ்சியும் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இவன் பண்ணதும் அதை விட பெரிய தப்பு. ஸோ அவனோட ஐடியும் நான் இங்கே போடணும், அவனை மூஞ்சி காமிக்கணும், அவன் கமெண்ட் உங்களுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணணும், சொசைட்டியில் இந்த மாதிரி கூட யோசிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே போடுறேன். ஏன்னா நம்ம ஒரு டாபிக்கு வேற விதத்தில் நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், பட் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி போகுது தெரியுமா? ஸோ இன்னொரு கமெண்ட் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாருமே வந்து 9 தான் இருக்காங்க இதில், அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நான் போட்ட வீடியோ என்ன, அவங்க கமெண்ட்ஸ் என்ன. ஸோ நான் இதை பற்றி பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை. 500+ கமெண்ட்ஸில் வந்து ஏதோ தேடுனா ஒரு 10 கமெண்ட் தான் இந்த மாதிரி கிடைக்கும். அவங்களுக்கு அவ்வளோ அறிவில்லை, அவ்வளோ நாலேஜ் இல்லை, அன்எஜுகேட்டட் பீப்புள். அன்எஜுகேட்டட்னா எதில் புக்ஸ் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுல அதில் இல்லை. ஸோ நம்மளோட பிஹேவியரும் நம்மளோட தாட்ஸு நம்மளோட கேரக்டர் தான் எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியும். இவங்க கம்ப்ளீட்லி அன்எஜுகேட்டட் பீப்புள், ஹாஃப் நாலேஜ் பீப்புள், பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்கள விட ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க. அது நம்ம தேவையானா மட்டும்தான் நம்மளா போய் அவங்க கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி போனதான் நம்ம மாட்டிப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இவங்களா வந்து இன்னொருத்தருக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த கமெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோ வந்து நான் ரியாக்ஷன் வீடியோவாக நான் போடணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியணும், இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் சொல்ல வேண்டிய டாப் பாயிண்ட்ஸும் நான் கிளியராக கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க கைஸ், இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேரே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அவங்க நான் யாரோட வீடியோ போட்டு இவங்க டேஞ்சரஸ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேனோ அவங்கள விட அதிகமாக டேஞ்சரஸ் இவங்க தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் சொல்லணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸும் இல்லை என்னோட பாயிண்ட்ஸோ எனக்கு வந்த கமெண்ட்ஸ் பற்றி இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சைடுக்கு விட்டால் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு எல்லாரோட பாசிட்டிவ் மைண்ட் செட்ஸ்க்கும் ரொம்ப 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 ரொம்பவே நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இன்னமும் நம்ம ட்ராவல் vlogs கண்டினியூ ஆகும்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஒர்த் அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.